ரீசெண்டா ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 4 மக்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று தியேட்டர்கள் எல்லாத்துலயுமே சூப்பரா தான் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம சுந்தர் சி அவர்கள் தான். இந்த படம் மட்டும் இல்லாம இது மாதிரி பல படங்களுக்கு சுந்தர் சி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம். டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் அவர் ஒய்ஃப் குஷ்பு பேர்ல ஆரம்பிச்ச கம்பெனி தான் அவனி சினிமாஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இவங்க ஆல்ரெடி 2012 ரிலீஸ் ஆன கலகலப்பு படத்துக்காக கோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அவங்க கம்பெனி மூலமா அபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் 2016 ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 2. சித்தார்த், சுந்தர் சி, த்ரிஷா, சூரி போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு கமர்ஷியல் ஹிட் மூவி. செகண்ட் மூவி ஹலோ பேய் பேசுறேன். டைரக்டர் பாஸ்கர் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஓவியா, வைபவ், ஐஸ்வர்யா ராஜேஷ், விடிவி கணேஷ் போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இது ஹாரர் காமெடி மூவி தான் ரிலீஸ் ஆச்சு. பட் மக்கள் இடத்துல மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. தேர்ட் மூவி 2017 ரிலீஸ் ஆன மீசைய முறுக்கு. ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக்னு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல ஹை பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஆக்டிங்ல விக்ரம் வேதா படமும் இதுக்கு கிளாஷா ரிலீஸ் ஆச்சு. எந்த ஒரு கிளாஷ்லயுமே படம் ஜெயிக்கும், ஒரு படம் தோக்கும். ஆனா இந்த கிளாஷ்ல மட்டும்தான் மீசை முறுக்கு படமும் சூப்பர் ஹிட் அடிச்சது, விக்ரம் வேதாவும் சூப்பர் ஹிட் அடிச்சது. நெக்ஸ்ட் மூவி 2019 ரிலீஸ் ஆன நட்பே துணை. பார்த்திபன் தேசிங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஹிப்ஹாப் ஆதி, அனேகா, கரு பழனியப்பன், பிளாக் ஷீப் தீபா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல படம் ஹிட் ஆயிருச்சு. ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய கடைசி ஹிட் மூவி இந்த மூவி தான் நம்ம சொல்லணும். உங்க எல்லாருக்கும் ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய பிலிமோகிராஃபி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2020 ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் நான் சிரித்தால். டைரக்டர் ராணா அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஹிப்ஹாப் ஆதி, KS ரவிக்குமார், ஐஸ்வர்யா மேனன் இந்த படத்தில் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜ் மூவி. செகண்ட் மூவி நாங்க ரொம்ப பிஸி. டைரக்டர் பத்ரி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பிரசன்னா, ராதிகா சின், யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஸ்ட்ரைட்டா சன்னெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2021 ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 3. டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆரியா, ராஷி கண்ணா, ஆண்ட்ரியா, யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஹிட் மூவி. 2022 ரிலீஸ் ஆன பட்டாம்பூச்சி. டைரக்டர் பத்ரி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஜெய், சுந்தர் சி, ஹனி ரோஸ் இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். நம்மள சில கடைசியா பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 4. சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிப்ஹாப் ஆதியோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது தான் சொல்லணும். இந்த படம் மக்களிடத்துல ஒரு நல்ல வரவேற்பு பெற்று தியேட்டர்கள் எல்லாத்துலயுமே சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படம் பாத்துட்டீங்களா? இப்போ நம்ம பார்த்த மூவி லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.